ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். இன்று 27ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும், நியூயார்க்கில் ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்து என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று நியூயார்க்கில் சந்தித்து உரையாடிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை நேரப்படி இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று அதிகாலை மிகவும் சிநேகபூர்வமான முறையில் நடைபெற்றதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, எமது மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நாம் நிதானமாக செயற்பட வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் என்று அந்த செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பில் உண்மை அறியப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் கிட்ட வேண்டும். இதேபோன்று மேலும் இச்சம்பவங்கள் தொடர இடமளிக்க கூடாது. இவற்றுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் சகல நடவடிக்கைகளும் கையாளப்பட வேண்டும் என்ற ரீதியிலேயே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் உருவாகியுள்ள நிலையை காணக்கூடியதாக உள்ளது. அதன் அடிப்படையில் தீர்மானங்களும் அமைய வேண்டும். அதனை நாம் வரவேற்போம் என எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் நேற்று வீரகேசரி வார வெளியீட்டுக்கு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, ரணிலுக்கு எதிராக ஜெனீவா செல்ல தயாராகும் வாசுதேவ என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக ஜெனீவாவில் அமைந்துள்ள சர்வதேச பாராளுமன்ற சங்கத்திற்கு எழுத்து மூலமான முறைப்பாடு ஒன்றை வழங்குவதற்காக அடுத்த வாரம் ஜெனீவா செல்ல உள்ளதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களது கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த காலத்தில் செயற்பட்டதனாலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சர்வதேச பாராளுமன்ற சங்கத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, இலங்கையின் ஒத்துழைப்பிற்கு பிரித்தானியா வரவேற்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா உள்ளிட்ட 4 நாடுகளினால் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மான வரைவுக்கு இணை அனுசரணை வழங்க இலங்கை எடுத்துள்ள முடிவை பிரித்தானியா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள பிரித்தானியாவின் வெளிவிவகார, பணியக மற்றும் காமன்வெல்த் விவகார அமைச்சர் யூகோ ஸ்வயர் ஜெனீவா தீர்மானத்திற்கு இலங்கையை ஒத்துழைக்க முன்வந்திருப்பது முறைப்பாட்டு மரபுக்கு தீர்வு காணும் மற்றும் ஒரு நெருக்கமான நகர்வு, மேலும் இலங்கையின் இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் ஒரு நல்ல வாய்ப்பென்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, பிரித்தானியா, மெசிடோனியா, மொன்டானிக்ரோ ஆகிய நாடுகளினால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கியுள்ளதாக இலங்கை நேற்றைய முன்தினம் அறிவித்திருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ரம்போட்டை வெதமுள்ள மண்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரம்போட்டை வெதமுள்ள கயிறுகட்டி தோட்டத்தில் நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட மண்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மண்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட ஒருவர் சிகிச்சைக்காக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 2 மணியளவில் கொத்மலை பிரதேசத்திற்குட்பட்ட ரம்போட்டை வெதமுள்ள பிரிவை சேர்ந்த கயிறுகட்டி தோட்டத்தில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, இலங்கையின் மறுசீரமைப்புக்கு இந்தியா பங்களிப்பு வழங்க வேண்டும், ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் தெரிவிப்பு என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். நீண்ட காலமாக இந்தியா இலங்கையின் சிறப்பு நட்பு நாடாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஜனநாயக ஐக்கியம் மற்றும் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு இந்தியா முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பான் கி மூன் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, அமெரிக்கா பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேறும் சாத்தியம், சுமந்திரன் கூறுகிறார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் அமெரிக்க பிரேரணை வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்படும். இலங்கை அரசும் பிரேரணையை ஆதரிப்பதால் பிரேரணை வாக்கெடுப்பு விடப்பட வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா புதிதாக ஒரு பிரேரணையை ஐநா மனித உரிமை பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. அப்பிரேரணை எதிர்வரும் 30ஆம் திகதி பேரவையின் 30வது கூட்டத்தொடர் அமர்வுகளின் போது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அதன்போது சில நாடுகளின் திருத்தங்களும் சமர்ப்பிக்கப்படலாம். அமெரிக்கா இந்த பிரேரணையை இருதரப்பு இணக்கத்துடனேயே கொண்டு வந்ததாக ஜெனீவா தகவல்கள் குறிப்பிடுகின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இணை அனுசரணை வழங்கியது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும், சட்ட ரீதியான கட்டுப்பாடு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது சம்பிக்க என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்குவது என அரசாங்கம் எடுத்த முடிவை கடுமையாக சாடியுள்ள அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இது இலங்கைக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளார். இவ்வாறான எந்த ஒரு பிரேரணைக்கும் இணை அனுசரணை வழங்கப்பட வேண்டாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நான் எச்சரித்தேன். இதற்காக இணை அனுசரணையை வழங்கியதன் மூலம் அதிலுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டிய சட்ட ரீதியான பொறுப்பை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் பேட்டியொன்றில் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக மோடி மைத்திரி சந்திப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து பேசிய போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட்டம் குறித்து எந்த கருத்து பரிமாற்றமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஐநா சபையின் 70வது ஆண்டு பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவின் நியூயார்க் சென்றுள்ளார். அங்கு அவர் உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்தார். நிகழ்ச்சியின் இடையே ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்துள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவையும் சந்தித்தார். இருவரும் சிறிது நேரம் பேசினார்கள் என்பதாக அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக சர்வதேச விசாரணை கலப்பு நீதிமன்ற யோசனை நீக்கப்பட்டுமே இலங்கைக்கு பெரும் வெற்றி, அமைச்சர் ராஜித பெருமிதம் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் அமெரிக்கா முன்வைத்துள்ள தீர்மானத்தில் சர்வதேச விசாரணை என்ற அழுத்தமும் கலப்பு நீதிமன்ற யோசனையும் நீக்கப்பட்டுள்ளமை இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றி என்று அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் தீர்மான வரைவு தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜித இந்த தீர்மான வரைவில் இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்த சர்வதேச பங்களிப்புடனான கலப்பு நீதிமன்றம் என்ற பதமும் முற்றாக நீக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அடுத்த நகர்வுக்கு ஆயத்தமாகிறது அரசு, நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் குறித்து மைத்திரி ரணில் தலைமையில் விரைவில் முக்கிய பேச்சு என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அமெரிக்கா தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சுதந்திர கட்சி முக்கியஸ்தர்கள் அடங்கிய குழுவினர் இவ்வாரம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளனர் என நம்பகரமாக அறிய முடிகின்றது. ஐநா பொது சபையின் 70வது கூட்டத்தொடரில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பிய பின்னர் இந்த முக்கிய கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 30ஆம் திகதி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதை அடுத்து இதை நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டு முக்கிய தீர்மானங்களை அரச உயர்மட்டம் எடுக்க உள்ளது என்றும் அறிய முடிகிறது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக நியூயார்க்கில் மோடியுடன் பேச்சு நடத்தினார் மைத்திரி என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தொடர்பாக நாம் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக அமெரிக்க தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம், நியூயார்க்கில் உறுதியளித்தார் மங்கள என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையின் பரிந்துரைகளை அர்ப்பணிப்புடன் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர
நியூயார்க்கில் இடம்பெற்ற பொதுநலவாய மாநாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் கூட்டத்தில் உறுதியளித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக ரவிராஜ் கொலையின் சந்தேக நபர் சுவிஸில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை தொடர்பில் விசாரணை மேற்கொள்கின்ற குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதன் பிரதான சந்தேக நபரான சரண் எனப்படுபவரை கைது செய்வதற்காக சுவிட்சர்லாந்து அரசிடம் உதவி பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக யாழில் 6 மாதங்களில் 27 சிறுவர் துஷ்பிரயோகம். யாழ் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் 27 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட சிறுவர் அலுவலக மேம்பாட்டு அதிகாரி வி கௌதமன் தெரிவித்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசாங்கம் தொடர்பிலான முக்கிய முடிவுகள் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முக்கிய குழு, தேசிய அரசாங்கத்தின் முக்கிய அரசியல் தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முக்கிய குழு நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி ஆங்கில பத்திரிகையான த சண்டே டைம்ஸ் பத்திரிகையை பார்க்கலாம். 2 உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் பதவி இழக்க வாய்ப்பு என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை மீதான நம்பிக்கையை பாதுகாக்கும் பொருட்டு குற்றம் சாட்டப்பட்ட நீதி அரசர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணிப்பெண்ணை சித்திரவதைக்குள்ளடக்கிய ஒருவர் மனைவியால் முறைப்பாடு செய்யப்பட்ட நீதியரசருக்கு எதிராகவே மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு தலைவர்களுடன் ஜனாதிபதி பல சுற்றுலா பேச்சு, இலங்கை விடயம் தொடர்பில் இன்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளிநாட்டு அரசு தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார். சுமார் 10ற்கு மேற்பட்ட தலைவர்கள் ஜனாதிபதியுடன் பேசியுள்ளனர் என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக அமெரிக்க தீர்மானத்தில் மறைமுக கலப்பு நீதிமன்றம் தயான் குற்றச்சாட்டு என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளினால் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள உத்தேச தீர்மானத்தில் மறைமுகமாக கலப்பு நீதிமன்ற விசாரணை வலியுறுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் ராஜதந்திரியான தயான் ஜயதிலக தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், நீதி அமைச்சருக்கு கடிதம் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகள் என்ற பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எமது பிள்ளைகளுக்கு பொது மன்னிப்பு அளித்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்து தங்கள் உண்மையான நல்லாட்சி மற்றும் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். இவ்வாறு அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக மக்கள் அமைப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நீதியரசர் விஜயதாச ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.